Hi, hello and welcome back to my channel Sai Kavin Kitchen. இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா வீடியோக்கு கீழ வர ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஓப்பனிங்லேயே ரெசிபி காட்டாமல் சுரக்காய் காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி இந்த சுரக்காயை வச்சு நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு தோசை ரெசிபி சுரக்காய் தோசை எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். எனக்கு இந்த தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து இந்த சுரக்காய் கிடச்சிருந்துச்சு. சுரக்காய் நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு மேலே உள்ள தோல் பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு இன்றைக்கி நான் பாதி சுரக்காய் தான் தோசை செய்கிறதுக்கு எடுத்துக்க போகிறேன். அதில் உள்ள விதை பகுதியும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேரட் சீவர் கட்டையில் சேர்த்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க. குறிப்பாக தோலும் இருக்கக்கூடாது, உள்ள அந்த சீட்ஸும் இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி நைஸாக துருவி போட்டு எடுத்துக்கலாம். இதில் உள்ள தண்ணியெல்லாம் நீங்கள் வடிக்கணும்லாம் தேவையில்லை. அப்படியே சுரக்காயை துருவி மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததான் நம்ம தோசை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே நீங்கள் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி கூட சேர்க்கலாம். அது மிக்சியில் அரைக்கிறதுக்கு உங்களுக்கு திப்பியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி துருவி சேர்த்திங்கன்னா மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் ஆகிடும். அடுத்ததாக இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ நான் துருவி வச்சுருக்க சுரக்காயை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நல்ல பெரிய ஜாராகவே எடுத்துக்கோங்க. இப்போ நல்ல க்ரீன் கலருக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக பேஸ்ட் அந்த மாதிரி எடுத்துட்டேன். இப்போ இது கூட நான் இன்றைக்கி 1 கப் அளவு அரிசி மாவு, கூடவே 3/4 கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா, கூடவே சின்ன துண்டு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணது, ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண சின்னதாக கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூட நல்லா பொடியாக கட் பண்ண பாதி பெரிய வெங்காயம், கூடவே காரத்துக்கு கொஞ்சம் மிளகுத்தூள், அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதை இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணியெல்லாம் ஃபஸ்ட்டு எதுவும் சேர்க்க வேணாம். ஃபஸ்ட்டு சுரக்காயில் உள்ள தண்ணியை இந்த மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் 3லேருந்து 4 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம இதில் ஒரு 4 கப் அளவு தண்ணி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். எந்த கப்பால் ரவா எல்லாம் மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பாலே தண்ணியை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தோசை மெல்லிசாக முறுமுறுப்பாக வராது, அடை மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ரவா தோசைலாம் ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரியான கன்சிஸ்டன்சிக்கு நல்லா நீத்து வரத்துக்கு நம்ம தண்ணி இப்போ இதில் தோசைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுருங்க. நம்ம ரவா சேர்த்துருக்கிறதுனால தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா இழுத்து வரும். இது ஒரு 20 மினிட்ஸ் அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி ரொம்ப திக்காக இருந்துச்சு. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி டேலி பண்ணுறதுக்காக ரவா தோசை பார்த்துக்கு நான் மேலும் ஒரு 2லேருந்து 3 கப் அளவு தண்ணியை சேர்த்து இந்த அளவுக்கு நான் மாவு கரைச்சி எடுத்திருக்கேன். உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக மெல்லிசாக தோசை ஊற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இல்லை ஓரளவு மொத்தமாக இருந்தால் ஓகே தான் அப்படின்னா நீங்கள் ஓரளவு தண்ணி ஊற்றி சேர்த்து செஞ்சாலே போதும். இப்போ நல்லா கல் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு முளை டம்ளர் எடுத்துகிட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் டம்ளரால் மொண்டு இந்த மாதிரி ஊற்றுனீங்க அப்படின்னா தோசை சூப்பராக மெல்லிசாக கிறிஸ்பியாக வரும். கரண்டியால் ஊற்றுனீங்க அப்படின்னா ஒட்டிட்டு வராது. ஸோ அதனால் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒவ்வொரு தோசைக்கும் எடுங்க. அதே மாதிரி தோசை ஊற்றுறப்ப பார்த்தீங்கன்னா கல்லோட ஹீட்டை கம்மி பண்ணிடாதீங்க. நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தோசை ஊற்றிடுங்க. இப்போ வேகிறதுக்கு கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு ஃப்ளேமை வச்சுட்டு நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போடலாம் தேவையில்லை. அப்படியே பக்கமாக மடித்து நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. அவ்வளோதான், நல்லா கிறிஸ்பியான நம்மளுடைய சுரக்காய் தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம இன்ஸ்டண்ட்டாக தோசை மாவு இட்லி மாவு இல்லாத நேரத்தில் டக்குன்னு சுரக்காய் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரெசிபி ரெடி பண்ணிடலாம். இல்லை சுரக்காய் ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் சொன்னால் தான் தெரியும், யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அதே நேரம் மாவை நல்லா நான் சொன்ன மாதிரி தண்ணியாக வச்சுட்டு தோசைக்கல்லோட ஹீட்டை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி ஊற்றிங்கன்னா சூப்பராக ஒட்டாமல் நான்ஸ்டிக்கியாக சூப்பராக வரும். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எதுக்கு வேணாலும் சேர்த்துக்கலாம். சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபியும் கூட ரொம்பவே சட்டுன்னு செஞ்சிடலாம். சுரக்காய் கிடச்சிதுன்னா இப்போவே செஞ்சு பாருங்கள், இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருமே பிடிச்சிருக்கும். நம்புறேன். பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ், சைட் டிஷ் ரெசிபீஸ், சட்னி வெரைட்டிஸ், பொடி வெரைட்டிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபீஸ்க்கான பிளேலிஸ்ட் எல்லாம் என்கார்ட் அண்ட் பட்டனில் தரேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye.